கர்த்தர் முன்னதாக இன்றைய வசனம் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்க போதும் அவைகளை குறித்து பேசுவதாக. கர்த்தர் முன்னதாக இந்த வசனம் பார்க்கும்போது அவர் வேதத்தின் நம்ம கர்த்தர் கொடுத்த பிரமாணத்தை பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் போதிக்கணுமா. அந்த சிறு வயசாக இருக்கும்போது அவன் வீட்டில் உட்காரும் போதும் பேசணுமா, அதுபடி பேசணுமா, தூங்கும் போதும் பேசணுமா, எழுந்திருக்கும் போதும் பேசணுமா. வேதம் சொல்லுது. அப்படி பண்ணும்போது அந்த பிள்ளைகள் தன் முதிர் வயது வரை அதை விடாது இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு உள்ள காலத்தில் அதை விடாம தான் அந்த பிள்ளைகள் அடுத்தது கத்தரை அறியணும்னு சொல்லும்போது அநேக இடர்பட்டு கஷ்டப்பட்டு எடுத்து கத்தரை அறியாங்க. ஆனால் அந்த சிறு வயசுலேருந்தே அவங்களுக்கு அப்படி போதிச்சா அந்த கண்டிப்பாக அந்த வீடும் தேவன் ஆசீர்வதிப்பார். அந்த பிள்ளைகள் தலைமுறையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அந்த பிள்ளையும் தேவனுக்கு பிரியமாக தேவன் மாற்றுவார். சிறு வயசுலேருந்து அந்த அந்த கர்த்தருக்கு பிரியமாக கர்த்தருடைய வசனங்களை விதைச்சி வளர்க்கும்போது அந்த பிள்ளைகள் கண்டிப்பாக முதிர் வயதிலையும் கண்டிப்பாக சாட்சியாக மாட்டுவாங்க. இன்றைக்கி நம்ம இந்த அர்ப்பணிப்பு இன்றைக்கி இதுவரை அப்படி செய்யாமல் இருந்தாலும் இன்றைக்கி அர்ப்பணிப்போம் நம்மளோட பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்குறதுக்கு. எப்போதும் வீட்டில் நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வீட்டில் யாராக இருந்தாலும் வீட்டில் அநேக டைம் கிடைக்கும்போது நம்மளும் வீட்டில் சில டைம் கிடைக்கும்போது கர்த்தருடைய வசனங்களை பேசுவோமானால் உட்காரும்போது எப்போ அநேகத்தில் பேசுவோமானால் அது பிள்ளைகளுக்கும் பலன், நமக்கும் பலன், வீட்டுக்கும் ஆசீர்வாதம், தேவன் சாட்சியாக மாட்டுவார். இந்த பூமியில தேவன் உங்களுக்கும் காத்து பயன்படுத்துவார். எந்த பிசாசின் கிரியைகளும் உங்கள் வீட்டுக்குள் வராதபடி தேவன் பாதுகாப்பார். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்பும் தேவனுக்கு விஷயமாக ஆமென்.